இரத்தக்கரை படிந்த கைகள் என்று கூறியதற்காக நரேந்திர மோடி விளக்கம் அளிப்பதற்கு தேர்தல் கமிஷனிடம் பாரதிய ஜனதா ஒரு வாரம் கூடுதல் அவகாசம் கோரியுள்ளது. கடந்த நவம்பர் 7ஆம் தேதி சத்தீஸ்கர் மாநிலம் டோங்காராவில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய நரேந்திர மோடி, சத்தீஸ்கர் மாநிலத்தை இரத்தக்கரை படிந்த கைகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் தாமரைக்கு ஓட்டளியுங்கள் என்று கூறினார். இது தொடர்பாக தேர்தல் கமிஷனில் காங்கிரஸ் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மோடியின் பேச்சு நடத்தை விதிகளை மீறியதற்கான முகாந்திரம் இருப்பதாக கருதி இதுகுறித்து நவம்பர் 16ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த கெடு சனிக்கிழமையுடன் முடிவடையும் நிலையில் மோடியிடம் இருந்து எந்தவிதமான பதிலும் இல்லை என்று தேர்தல் கமிஷன் வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்நிலையில் இப்பிரச்சினையில் ஒரு வாரம் கூடுதல் அவகாசம் அளிக்கும்படி தேர்தல் கமிஷனிடம் பாரதிய ஜனதா கோரியுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் நரேந்திர மோடி தீவிரமாக ஈடுபட்டிருப்பதை சுட்டிக்காட்டி போதுமான நேரம் இல்லாததால் இப்பிரச்சினை குறித்து ஆலோசித்து விளக்கம் அளிக்க ஒரு வாரம் அவகாசம் கோரப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதாவின் துணைத் தலைவர் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்தார்.